நாம ஏன் கீழடி பொருளைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உரைக்க பேசிட்டு இருக்கோம்? தமிழர்களான நம்முடைய பண்பாடு தனித்துவமானது, முற்போக்கானது, இந்திய துணைக்கண்டத்தோட நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் உச்சமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் மாநிலம்தான். அதுக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இலக்கியம் மட்டுமே ஒருபோதும் வரலாற்று சான்றாகாது. எனவே அதை அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கவும் தொல்லியல் சான்றுகளை சேகரிக்கவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலப்பயணம்தான் அகழாய்வுகள். இந்த நிலையிலே தான் கீழடை தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்னே நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதில் நாம் தோற்ற மாட்டோம். நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறோம். சான்றுகளை ஆய்வறிக்கைகளை வெளியிட்டா மட்டும் போதுமா? அறிவு தரத்தில் போராடி கொண்டிருந்தால் போதுமா? அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்க. அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுரடி பரப்பளவில் பொருளை அருங்காட்சிய அரங்கத்தை நான் திறந்து வச்சேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சரா, தமிழ்நாட்டினுடைய தலைமை இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, ஒரு தமிழனாகவும் நான் இன்றைக்கு பெருமைப்படுகிறேன். நான் இங்கே கேட்க விரும்புவது, உரிமையோடு உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் இந்த அருங்காட்சியகங்களை பார்க்கணும். பார்ப்பீங்களா? பார்த்தே தீரணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும். கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல. ஆனா நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில் துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழாய்வுகளை மேற்கொண்டு இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் மாண்புமிகு மோடி அவர்களையும், மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்துக்கு, கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும். இதை மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், கட்டி எழுப்பியுள்ள மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும், அரசு அளவில் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ் ஆர்வலர், தொல்லியல் ஆய்வாளர், இயற்கையின் காதலர்னு பன்முகம் கொண்டவர்.
இப்படி தமிழ் மேலையும் தொல்லியல் துறையிலையும் பர்சனலா ஆர்வம் கொண்ட ஒருத்தர் இந்த துறைக்கு அமைச்சராக கிடைத்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் தொல்லியல் துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நிதித்துறையுடைய செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் அவரும் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான். தமிழ்நாட்டு தனிப்பெருமையை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உயர்த்தி காட்ட வேண்டும் என்று அக்கறை கொண்டவர் உதயசந்திரன் அவர்கள். இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே கீழடி அருங்காட்சியகத்தை உருவாக்கி பார்வையாளர்கிட்ட அது செம்ம இட்டாயிருக்குது. இப்போ பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை ஆற்றியிருக்காங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தினுடைய அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கான பெருமைமிகு சாட்சி தான் கீழடியும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகம். வெளியில நம்ம எதிர்க்கக்கூடியவங்க, விமர்சனம் செய்யக்கூடியவங்க, தமிழனால திமுக தாயா வேற யாராலையும் இதையெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நிச்சயம் பாராட்டி கொண்டிருப்பாங்க. அது மட்டுமா, இன்றைய தினம் 235 கோடியே 94 லட்சம் 235 கோடியே 94 லட்சம் மதிப்பில் 33 முடிவுற்ற பணிகளை நெல்லை மாவட்டத்தினுடைய மக்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நெல்லை பன்னோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு அத்தனை பேருக்கு சிகிச்சை வழங்க தேவையான நவீன கட்டமைப்புகளையும் கொண்ட மருத்துவமனை கட்டடம் முக்கியமாக இருக்கிறது. தமிழ் பெருமைக்கு பொருணை மியூசியம், மக்கள் உயிர்காக்க மருத்துவமனை. அப்ப நெல்லை மக்களுடைய அறிவு பசைக்கு என்னன்னு கேட்கிறீங்களா? சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம், திருச்சியில பெருந்தலைவர் காமராசர் நூலகம் என்ற வரிசையில நம்ம நெல்லையில கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பேரால 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட நூலகம் அமையவிருக்கு. அதுக்கான அடிக்கலை இன்று நாட்டி இருக்கிறேன். நெல்லையோட அடையாளமா நெல்லையப்பர் கோயில், திருவள்ளூர் இரட்டைப்பாலம், தாமிரபரணி. இந்த வரிசையில் இனி பொருணை அருங்காட்சியகமும் மாபெரும் அறிவு திருக்கோயிலா அமைய போற காகிதமில்ல நூலகம் இருக்கும். நெல்லைக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இதனால பெரிய அளவில் பயனடைவாங்க. மொத்தம் 356 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 45,477 பயனாளிகளுக்கு 101 கோடி 49 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய 30 விழாவாக இந்த அரசு விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், நம்முடைய சீனியர் அமைச்சர்களை ஒருத்தராக விலகி கொண்டிருக்கக்கூடிய KN நேரு அவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனுபவமிக்க சிறந்த செயல் வீரர் உங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். அவர் கையில பெரிய துறை இருக்கு. அதனால பெரும்பாலான திட்டங்களை அவரே உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார். சீனியர் மினிஸ்டர் என்கிற காரணத்தால் மற்ற அமைச்சர்கள்ட்ட மிரட்டி உருட்டி கனிவா பேசி கொண்டு வந்துடுவார். இங்க நாம் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் நேருவோட எஃபெக்ட் தெரியும். விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும்
என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.